ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2031வது பகுதி. திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 1157ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரத்தை இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமான் நமக்கு கொடுத்த அவயவங்கள் ஏன் கொடுக்கப்பட்டன? அவனை பாடுவதற்கும், அவனை கண்டு அனுபவிப்பதற்கும், அவன் புகழ் கேட்பதற்கும், அவனை கண்டு கைகளை கூப்பி தொழுவதற்கும் தான் நமக்கு இந்த அவயவங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டன. எம்பெருமானிடம் ஈடுபடாத அவயவங்கள் எல்லாம் அவயவங்களே இல்லை, அல்ல என்று இந்த திருமொழி முழுக்க பறக்க சொல்லி வருகிறார். முதல் 2 பாடல்களாலும் ஞானேந்திரியங்களை, அதாவது அறிவு பொருள்களை, கண் காது நிந்தித்தார், வசை பாடினார். அவர்கள் அவனை காணாத கண் என்றும் கண் அல்ல, அவள் கண்களே அல்ல புண்கள் என்றார். அவன் புகழ் கேட்காத காது காதல்ல, அது வெறும் துளைகளே, பூமியில் இருக்கக்கூடிய ஒரு குழி போன்றது என்று சொன்னார். இனி அடுத்து வரும் 3 பாடல்களால் கர்மேந்திரியங்களை, செயல் பொறிகளை வசை கூற தீர்மானித்து இந்த பாடலால் பேச்சுக்குரிய நாவாகிய பொறியை, நாக்கினை வசை கூறுகிறார் ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். தூயானை, தூய மறையானை, தென்னாலி மேயானை, மேவாள் உயிர் உண்டு அமுதுண்ட வாயானை, மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சு என்றும் பேச்சல்ல கேட்டாமே. தூயானை, தூய மறையானை, தென்னாலி மேயானை, மேவாள் உயிர் உண்டு அமுதுண்ட வாயானை, மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சு என்றும் பேச்சு அல்ல கேட்டாமே. இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். தூயானை, எந்த விதமான கரையும் இல்லாத தூய்மையானவனை, தூயவன், அவனிடம் ஒரு குறை சொல்ல முடியாது, குறை இல்லாதவனை. தூய மறையானை, தூய்மையான வேதங்களாலே போற்றப்படுபவனாய். தென்னாலி மேயானை, அழகிய திரு ஆலியிலே உகந்து எழுந்தருளியிருப்பவன் அவன் தென்னாலி மேயான். மேவாள், மேவாள் என்றால் பூதனையை சொல்லுகிறாள். மேவாள் உயிர் உண்டு அமுதுண்ட வாயனை, தன்னிடம் மனம் பொருந்தாத பூதனையின் உயிர் கொடுத்து அதற்கு முறிவாக மேவாள் உயிர் உண்டான். அவள் நெஞ்சிலே நஞ்சு தடவி கொண்டு வந்தாள், பால் கொடுத்தாள். பாலை உறிஞ்சி குடிப்பது போல அவள் உயிரையும் உறிஞ்சி குடித்து விட்டான். அந்த நஞ்சை குடித்தான் அல்லவா, அதற்கு மாற்றாக அமுதுண்ட வாயனை, அதற்கு முறிவாக தன் தாயிடம் பால் குடித்தவனுமாய், மாலை வணங்கி அடியார்கள் திறத்திலே அடியார்களிடம் மையல் கொண்ட எம்பெருமானவன். மால் என்றால் மையல் தானே, மையல் கொண்ட எம்பெருமானை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சு, அவனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லாதவருடைய சொற்கள் என்றும் பேச்சல்ல. வெற்று ஒலி அன்றி பொருளுடைய பேச்சொலி அல்ல, அது வெறும் ஓசைதான். ஒரு கடல் எப்படி சத்தம் போடுகிறதோ அதற்கு ஏதாவது, அந்த ஓசைக்கு ஏதாவது பொருள் இருக்கிறதா? இல்லையே. அதுபோல அது வெறும் சத்தமே, பேச்சொலி அல்ல, கேட்டாமே. இவற்றை கேட்டு திரியும் தீவினை நமக்கு உண்டாகியிருக்கிறது. என்ன பாவம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியிருக்கு என்று நொந்து சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். தூயானை, தூய மறையானை, தென்னாலி மேயானை, மேவாள் உயிருண்டு அமுதுண்ட வாயனை, மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சு என்றும் பேச்சல்ல கேட்டாமே. பரம பவித்திரனாய், தூய்மையான பரம பவித்திரனாய், அதாவது கரையற்ற தூயவனும், தூய்மையான மறைகளால், அழகிய வேதங்களால், தூய்மையான வேதங்களால் போற்றப்படுபவனும், அழகிய திருவாலி திருத்தலத்திலே உகந்து எழுந்தருளி உள்ளவனும், தம்மிடம் மனம் பொருந்தாதவளான பூதனையின் உயிரை உறிஞ்சி உண்டு விட்டு அந்த நஞ்சுக்கு மாற்றாக தாயின் முலைப்பால் அமுதை உண்ட வாயை உடையவனுமான திருமாலை வணங்கி
அந்த பெருமானின் பேச்சை, அந்த பெருமானின் பெருமையை பேசாதவருடைய பேச்சுக்கள் ஒரு நாளும் பேச்சுக்களில் சேராது. அவை பேச்சுக்களே அல்ல, பொருளற்ற வெற்றொலியே. இதை நாம் பெரியோர்களிடத்தும் கேட்டிருக்கிறோம். பரமபரிசுத்தனும் வேதங்களால் ஓதப்படுபவனும் திருவாலி திருநகரில் உகந்து எழுந்தருளி இருப்பவனும் நஞ்சு தடவிய பூதனையின் முலையைச் சுவைத்து அவள் உயிரையும் சேர்த்து உறிஞ்சி உண்டு அதற்கு மாற்று மருந்தாக தன் தாயிடம் உமுது உண்ட வாயனுமான திருமாலை வணங்கி அவனுடைய பெருமைகளை பேசுவதே பேச்சாகும், மற்றது ஏதும் பேச்சாக மாட்டாது என்கிறார் ஆழ்வார். தூயான், அழுக்கு மிகுந்த நம் உடலில் வசிக்கிறான் எம்பெருமான், நம்முள்ளே இருக்கிறான். இந்த உடலுக்குள் என்ன இருக்கிறது? வெறும் மஜ்ஜை, சளி, ரத்தம் இதுதான் இருக்கிறது. அழுக்கு மிகுந்த நம் உடலில் வசித்தும் கூட தன்னுடைய தூய்மையான அந்த தூயதான பரிசுத்த தன்மை குன்றாமல் இருப்பவர் அவன் தூயான். தானும் தூயவனாகி பிறரையும் தூய்மையாக்க வல்லவன். தானும் தூயவனாகி பிறரையும் தூய்மையாக்க வல்லவன் அவன். தூயமறையான். மறைக்கு தூய்மையானது என்ன? வேதங்களுக்கு என்ன தூய்மை? எம்பெருமான் ஒருவனையே சிறப்பாக விரித்து உரைப்பதாய் இருப்பதே அந்த மறைகளுக்கு தூய்மை. தூயமறையான். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான்பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். தூயானை, வேதத்தினால் ஒப்புயர்வற்றவன் என்று கூறப்படுகின்றவனை, தூயமறையானை, இவனையே விரித்துரைக்கும் வேதத்தை உடையவன். தூயமறையானை அல்லாத அடைக்கலம் வழங்குபவர்களை காட்டிலும் இவனுக்கு சிறப்பு ஏற்றம். இவன் வேதங்களால் பரம்பொருள் என்று விளக்கி உரைக்கப்படுபவன் என்பதால் ஆகும். மற்ற நூல்களை விட வேதத்திற்கு ஏற்றம் எம்பெருமானையே பரம்பொருள் என்று விரித்துரைத்ததால் ஆகும். தென்னாலி மேயானை, புத்தகங்களில் படித்து கேட்டு மனதிலே கொள்ளாமல் கண்களாலே கண்டு அனுபவிக்கலாம்படியாக எளியவனாய் அருகிலே திருவாலியிலே வந்து சுலபனாய் உகந்து எழுந்தருளி இருப்பவனை, தென்னாலி மேயானை. பரமபதம் என்று சொன்னால் இது எப்படி இருக்கும்? புத்தகங்களில் படிக்கலாம், ஒரு அனுபவத்தில் பார்க்க முடியாது. மனதிலே ஒரு கற்பனையாக ஒரு உருவத்தை கொண்டு வரலாம், அவ்வளவுதான். கண்களால் காண முடியாது. அப்படி இல்லாமல் அருகிலே திருவாலி திருத்தலத்திலே வந்து சுலபனாய் நமக்காக உகந்து எழுந்தருளி இருப்பவனை, தென்னாலி மேயானை. மேவாள் உயிருண்டு அமுதுண்ட வாயனை. அடியார்களுடைய கைப்பட்ட பொருள்களும் அடியார் அல்லாதார் உயிரும் தனக்கு தாரகமாக தனக்கு வாழ்முதலாக இருக்கின்றவனை. அடியாருடைய கைப்பட்ட பொருள்கள் என்ன? ஆய்ச்சியர் சேமித்து வைத்த வெண்ணெய் திருடி உண்டான். அது அவனுக்கு அப்படியே போக்கியமாக இருந்தது, தாரகமாக வாழ்முதலாக இருந்தது. அடியார் அல்லாத அந்த பூதனை அந்த கம்சன் அனுப்பி வைத்தானே, அந்த அரக்கர்கள், அசுரர்கள், அவர்களுடைய உயிரெல்லாம் தனக்கு வாழ்முதல். அவனையெல்லாம் கொல்வதே அவனுக்கு வேலை. வாழ்முதலாக இருக்கின்றவனை, பூதனையின் நஞ்சினை உறிஞ்சி உண்டதற்கு முறிவாக தன் தாயிடம் அமுதுண்ட வாயன். மேவாள் உயிருண்டு அமுதுண்ட வாயனை. மாலை இப்படி செய்தது அடியாரிடம் உண்டான மையல். இப்படியெல்லாம் செய்தது அடியாரிடம் அவன் கொண்ட மையல். அதனால் தான் அந்த வேலையெல்லாம் செய்தான். வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்றும் பேச்சல்ல. அவனுடைய கீர்த்திகளை விட்டுவிட்டு பேசும் ஏனைய சொற்றொடர்களை கடலோசை போல ஒலி இருந்தாலும் கூட பொருளற்ற வெற்று சொற்றொடர்களாகும். வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சு என்றும் பேச்சு அல்ல. கேட்டாமே, இவர் பேசும் அந்த வெற்றொலியையும் காது கொடுத்து கேட்கும் பாவம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறதே என்று சொல்லி அவர்களை நிந்திக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே. அற்புதமான ஒரு பாசுரம். தூயானை, தூய மறையானை, தென்னாலி மேயானை, மேவாள் உயிருண்டு அமுதுண்ட வாயனை, மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சு
என்றும் பேச்சு அல்ல கேட்டாமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். எம்பெருமானுடைய புகழ் பாட வேண்டும், எம்பெருமானுடைய சகஸ்ர நாமங்களை பேச வேண்டும், அவனுடைய பற்றிய கதைகளை, அவனை பற்றிய வரலாற்றை, இதிகாசங்களை, புராணங்களை எல்லாம் கேட்க வேண்டும், கேட்க வேண்டும். அப்படி செய்யாதவருடைய பேச்சே அல்ல, அது வெறும் சத்தமே என்கிறார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி, அடியார் சீயம், மாலிநாடன், மங்கைவேந்தன், கலியன், பரகாலன், திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், பரமகாருணிகர், ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.